ரயில் நிலையத்தில் அனைத்து விரைவு ரயில்களும் நின்று செல்ல வலியுறுத்தியும், ரயில்வே மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தியும் கீழ்வேளூர் எம்எல்ஏ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழ்வேளூர் தனி சட்டமன்ற தொகுதியின் தலைநகராக கீழ்வேளூர் உள்ளது. கீழ்வேளூரை சுற்றி சிக்கல், திருக்கண்ணங்குடி, எட்டுக்குடி, திருக்குவளை உள்ளிட்ட பகுதிகளில் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலங்கள் உள்ளது. இந்த நிலையில் கீழ்வேளூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயில் தவிர எந்தவித விரைவு ரயில்களும் நின்று செல்வதில்லை. இதனால் அப்பகுதி மக்கள் சென்னை, பெங்களூரு, கொச்சின் உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு ரயிலில் செல்ல வேண்டும் என்றால் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாகப்பட்டினத்திற்கும் திருவாரூருக்கும் சென்று ரயில் ஏற வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இதனால் ரயில் பயணிகள் பெரும் அலைச்சலுக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் கீழ்வேளூர் ரயில் நிலையத்தில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 30க்கும் மேற்பட்ட முறை ரயில்வே கேட் மூடப்படுகிறது. பயணிகள் ரயில் மட்டுமின்றி காரைக்காலில் இருந்து நிலக்கரி ஏற்றி செல்லும் சரக்கு ரயில்களும் செல்வதால் ஒவ்வொரு நாளும் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். பள்ளி செல்லும் நேரங்களில் கேட் மூடப்படுவதால் மாணவர்களும் பாதிக்கப்படுகின்றனர். அதேபோன்று அவசர சிகிச்சைக்கு செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்களும் செல்ல முடியாமல் உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது. இதனையொட்டி கீழ்வேளூர் ரயில் நிலையத்தில் அனைத்து விரைவு ரயில்களும் நின்று செல்ல வலியுறுத்தியும், ரயில்வே மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் ரயில் நிலையம் முன்பாக கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கீழ்வேளூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் விரைவு ரயில் நின்று செல்ல வலியுறுத்தியும், ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு ரயில்வே போலீசார் மற்றும் கீழ்வேளூர் போலீசார் 50க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கீழ்வேளூர் ரயில் நிலையத்தில் அனைத்து விரைவு ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் என வலியுறுத்தி இன்றைய தினம் கீழ்வேளூர் சட்டப்பேரவை உறுப்பினர் நாகை மாலி அவர்கள் தலைமையில் தென்னக ரயில்வேயை வலியுறுத்தி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். எனவே தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிற பகுதியாக இந்த கீழ்வேளூர் இருக்கிறது. 2 மாவட்டங்களினுடைய மையப்பகுதி, ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய தலைநகரம். இங்கே ரயில்கள் நின்று செல்லாமல் புறக்கணிக்கப்படுவது என்பது நியாயமாக இருக்க முடியாது. எனவே இந்த நாகை பகுதி என்பது இந்திய ரயில்வேக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை சரக்கு ரயில்களின் மூலமாக வருவாயை ஈட்டித்தரக்கூடிய பகுதி. ஆன்மீக தலம், வேளாங்கண்ணி ஆலயம், நாகூர் தர்கா, சிக்கல் சிங்காரவேர ஆலயம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் யாத்திரைகள் அதிகமாக வரக்கூடிய பகுதி என்கிற வகையிலும் இந்த பகுதியில் விரைவு ரயில்கள் நின்று செல்ல வேண்டும். தினசரி சென்று கொண்டிருக்கக்கூடிய காரைக்கால் சென்னை விரைவு எக்ஸ்பிரஸ், தினசரி சென்று கொண்டிருக்கக்கூடிய எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ், வாரத்தில் ஒருமுறை வந்து செல்லுகிற வாஸ்கோடகாமா எக்ஸ்பிரஸ், அடுத்தது தினசரி சென்று கொண்டிருக்கக்கூடிய பெங்களூர் விரைவு ரயில், இவை அனைத்தும் கீழ்வேளூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வேண்டும் என்பதோடு இந்த பகுதியில் ரயில்வே கேட் அடைக்கப்படுவதால் இந்த மக்கள் மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். எனவே இந்த பகுதியில் ஒரு ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டுமென சட்டமன்ற உறுப்பினர் மாலி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். மாநில அரசும் ஏற்றுக்கொண்டு அதற்கான ஆய்வை செய்து கொண்டிருக்கிறது. மாநில அரசு அந்த ஆய்வை விரைவாக முடித்து மேம்பாலம் கட்டுகிற பணியை உடனடியாக துவக்க வேண்டும் என வலியுறுத்தி முதல் கட்டமாக இந்த கண்டன இயக்கம் நடைபெற்றிருக்கிறது. News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.